வெல்கம் பேக் டு பைபால் பயோமாலிக்யூல்ஸ். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து 6th term 1 புக் ஓல்டு சிலபஸ் படி பார்த்தோம். இப்போ ஓல்டு புக் 2nd term 6ஆம் பருவம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பாருங்க, செய்யுள் உரைநடை துணைப்பாடம் கொடுத்து 3 இயல் கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இயல் 1 பாருங்க, இசையமுது கொடுத்துருக்காங்க. மழையே மழையே வா வா. இது யார் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழையே மழையே வாவா, நல்ல வான புனலே வாவா, இவ்வையமுதே வாவா அப்படின்னு சொல்லிட்டேன். உழவர் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இப்போ புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பாரதிதாசன். இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான். ஓகேங்களா? சொல் பொருள் வானப்புனல் அப்படின்னா மழை நீர். அப்போ புனல்னா நீர். ஓகேங்களா? வானப்புனல் மழை நீர். வையம்னா உலகம். ஓகே, லாஸ்ட் புக்லேயே பார்த்தோம், 6th term புக்கில். தழைனா செடி. ஓகேங்களா? ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்குவோம். பிகாஸ் நம்ம வந்து டேர்ம் புக் 6th நியூ சிலபஸ் படி முடிச்சிட்டோம். term 1, 2, 3 and புக்ஸ் பார்த்துட்டோம். பார்க்கறதுக்கு அந்த வீடியோ பார்த்துருங்க. அண்ட் இதில் வந்து சில விட்டு போன டாபிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும், மற்றபடி எல்லாமே இம்பார்ட்டன் கிடையாது. புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் என்று அழைக்கப்பட்ட பாரதிதாசன். இவரது இயற்பெயர் சுப்புரத்தினம். சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பாரதிதாசன். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட காதால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவர நூல்கள் பாருங்க, பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, குடும்ப விளக்கு. ஓகேங்களா? இவர் வாழ்ந்த காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நம்ம ஏற்கனவே சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணிருந்தியா நம்ம சேனல்ல, பார்க்கறதுக்கு பாருங்க. பகுதி ஈல வந்து தமிழ் அறிஞர்களும் அவர்கள் தொண்டும் கேட்பாங்க. அதுல வந்து நூல்கள் கொடுத்து ஆசிரியர் பேர் கேட்பாங்க. ஓகேங்களா? பழமொழி 400 என்ற நூல் ஆசிரியர் வந்து முன்றுரை அறையினார். நம்ம ஆல்ரெடி term 1 புக்கில் பார்த்தோம். நாலடியார் வந்து சமண முனிவர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? நான்மணி கடிகை. நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான்மணி கடிகை விளம்பி நாகனார். இப்போ பழமொழி 400 வந்து முன்றுரை அறையனார். பால் பொருள் பாருங்க, கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர். அவருடைய புகழ் 4 திசையிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லையே. அந்த 4 நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகளிலே தம்முடைய நாடுகளை. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த லைன் கொடுப்பாங்க, ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது பழமொழி. ஓகேங்களா? லாஸ்ட்ல ஒரு பழமொழி கொண்டு முடியாதா. இதோட பேர் என்னன்னா பழமொழி 400. ஓகேங்களா? இதுல சொல் பொருள் பாருங்க, நாற்றிசை. நாற்றிசைன்னு கொடுப்பாங்க. 4 கூட்டல் திசை பிரித்தெழுதலை கேட்பாங்க. ஆற்றுனா 6 கூட்டல் உணா. ஆற்றுனானா 6 கூட்டல் உணா. 6னா வழி. இது இம்பார்ட்டன்ட். 6னா வழி. உணானா உணவு. ஓகேங்களா? இதோட பொருள் என்ன? எந்நாட்டுக்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்றது பொருள். ஆசிரியர் இருப்பது முன்றுரை அடையினார். முன்றுரைங்கிறது அவரோட ஊர். விளம்பி நாகனார் எப்படி விளம்பிங்கிறது அவரோட ஊர்னு பார்த்தோமோ, அதே முன்றுரைங்கிறது அவரோட அரையன் என்ற சொல்லுக்கு அரசனை குறிப்போம். ஓகேங்களா? முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம், அல்லது அரையர் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம். நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள் 1. பழமொழி 400 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? 400 பாடல்களை கொண்டது. இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? இதோட பழமொழி என்பதை இந்த பாடல்ல ஆற்றுடா வேண்டுவது இல், அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருள். மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ நேருக்கு பிடித்தமானவர் பார்த்தா பெர்ட்ரண்ட் ரசல். பெர்ட்ரண்ட் ரசல். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர், மில்டன் ஆங்கில கவிஞர், பிளாட்டோ கிரேக்க சிந்தனையாளர், காளிதாச வடமொழி நாடக ஆசிரியர், டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய், பெர்னார்ட் ஷா ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னார்ட் ஷா. ஓகே, பெர்ட்ரண்ட் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர்.
ஊர் திருவிழா ஒரு கலை விழா. இலக்கணம் பார்க்கலாம். இங்கே பாருங்க. ஓகே, ஒரு சொல் பல பல அர்த்தம் வரும் இல்லையா? ஆறுங்கிறதுக்கு ஒரு எண், ஆறுங்கிறது இயற்கையாக ஓடும் நீர்ப்பரப்பு, ஆறுங்கிறதுக்கு வழி, ஆறுங்கிறதுக்கு தனி. இத்தனை பொருள் இருக்குது. ஒரு சொல் பல பொருள், அதுக்கு கேட்பாங்க நம்மள. ஓகே, பச்சை குழந்தை, பச்சை பயிர், பச்சை பொய், பச்சை தண்ணீர். இதில் பாருங்க, பச்சை குழந்தை இளம் குழந்தை, இளம். பச்சை பயிர்னா பச்சை பசைன்னு சொல்கிறாங்களே அந்த வளர்ச்சி. பச்சை பொய்னா தூய்மையான பொய். ஓகேங்களா? பச்சை தண்ணீர் அப்படின்னா வந்து குளிர்ந்த தண்ணீர், குளிர்ந்த. இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும். கனகன, தன தன, பிரித்தால் பொருள் தராது. ஓகேங்களா? இதெல்லாம் இரட்டை கிளவி. தன தன, கனகன, சல சல. இரட்டைனா இரண்டு. கிளவி அப்படின்னா சொல். இது இம்பார்ட்டன். கிளவினா சொல். அறிவுடையார், அறிவு கூட்டல் உடையார். அஃதுடையார், அஃது கூட்டல் உடையார். நாடு இல்லை, நாடு கூட்டல் இல்லை. ஓகேங்களா? பேபங்க, செவல் கூறியது, சேவல் கூறியது. ஆணும் பெண்ணும், பெண்ணும். ஏட்டிக்கு போட்டி, பேசாதே. அவன் எங்கே சென்றான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்மளுக்கு. நம்ம எக்ஸாமுக்கு தேவையானது மட்டும் படிக்கலாம். ஓகே, ஒரு புக்குன்னு எடுத்துட்டா அதில் நிறைய கண்டென்ட் இருக்கும். சின்ன பசங்களுக்கு இது வேறு 6th புக்கு. ஓகே, எல்லாமே படிக்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி தெரியும். நம்ம வந்து இந்த போட்டித் தேர்வுக்கு தேவையானது மட்டும் எடுத்து படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ உயர்ந்து நிற்பது மலை, வானத்தில் பெய்து மழை. உழவர்கள் ஆடித்திங்கள் டேஷ் பூட்டுவர், பொன்னேர் பூட்டுவர். மழை நீரை வானப்புடல் என்பர். இன்றைய நூல் பாண்டியன் பரிசு. பாண்டியன் 3 சொல்லியன், பாண்டியன் பரிசு. ஓகேங்களா? இரட்டை கிளவி சொற்கள் மலை மலை, சட சட, டம டம, பல பல, தம தம. இதெல்லாம் வந்து எழுதுகிறது. பிரித்தால் பொருள் தராது. தந்த பொருள் தரும்னா அது வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுக்கு தொடர். சித்தர் பாடல். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. ஓகேங்களா? சித்தர் பாடல், கடுவெளி சித்தர். ஓகேங்களா? இந்த லைன் கொடுத்து கூட கேட்கலாம். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்ற புதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். வெய்ய வினைனா செயல், வெய்யனா துன்பம் தரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கடம்னா உடம்பு. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். பாடக்குறிப்பு. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு விழுந்து வாழ்ந்தவர் சித்தர்கள். பாம்பாடி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்ற எல்லாமே காரண பெயர்கள். இந்த பாடல் ஆசிரியர் கடுவெளி சித்தர். இவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர். எளிய சொற்களை அறிவுகளை கூறுவார். இளமையில் பெரியார் கேட்ட கேள்வி. பெரியார் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஈவேரா என்று அழைக்கப்படுவர் பெரியார். ஈவே ராமசாமி. ஓகேங்களா? ஓகே, அவர் அமைத்த சங்கம் தான் பகுத்தறிவாளர் சங்கம். ஸோ வைக்கம் என்ற ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராட வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் மிக முக்கியம் என்றவர்.
ஸோ தாய்மார்கள் தான் இவர்கள் வந்து ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கினார்கள். ஓகேங்களா, சிறப்பு குறிப்பு பாருங்கள். யுனெஸ்கோ வந்து 1970ஆம் ஆண்டு தான் இவருக்கு வந்து இவருடைய சமுதாய சீர்திருத்த செயல்பாடுக்கு ஐக்கிய விருதுகளாவின் யுனெஸ்கோ விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஐக்கிய நாடுகள் வந்து யுனெஸ்கோ விருது வந்து 1970 பெரியாருக்கு கொடுத்தாங்க. நடுவண் அரசு 1978 வந்து பெரியாரின் உருவ பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. ஓகேங்களா, இது ஒரு நாடகம் கொடுத்துருக்காங்க, தெனாலிராமனோட நாடகம். இது வந்து அவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. மைங்களை பெயர் பாருங்க. இருசக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும், நாள்தோறும் பகல் காட்சி உண்டு வரம் தரும். ஓகேங்களா, தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு எது இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். சூழ்நிலை. ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. 17 17 17 20 32 48. ஓகேங்க, 51 51. ஓகேங்களா, ஒரு வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிவிட கடுவெளி சித்தர். ஓகே, வைக்கம் வேர் பெரியார். பெண்கள் டேஷ் கற்று தங்கமானம் அதெல்லாம் வேண்டாம். ஒற்று எதுக்கு கல்வி கற்போம், தாயை போற்றுவோம், நல்லதை செய்வோம். ஸோ 3வது இயல் பாருங்க. இயல் 3 புறநாள். நாடா கொன்றோம், காடா கொன்றோம், அவலா கொன்றோம், மிஸ்ஸியா கொன்றோம். ஔவையார். எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்காய். நிலமே நீ வாழ்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். அவல்னா பள்ளம், மிசைனா மேடு இம்பார்ட்டன். ஆடவர்னா ஆண்கள். புறநானூறு பிரித்தெழுதி கேட்பாங்க. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, 8 தொகை நூல்கள் 1 புறநானூறு. ஓகேங்களா, இந்நூல் புலவர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு. 8 தொகை 10 பாட்டும் வந்து சங்க நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சங்க நூல்கள்லாம் 2000 ஆண்டுகளுக்கு பழமையுடையது. ஓகே, புறநானூறுனா தமிழின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல். தமிழ் மொழியின் கருவூலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் புறநானூறு. ஆசிரியர் கற்பு ஔவையார் சங்கப்புலவர், அதியமானின் நண்பர், அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர், சங்ககால பெண் கவிஞர்கள் ஒருவர். அவர்கள் மிகுதியான பாடல்களை பாடியவர் ஔவையார். ஓகேங்களா, சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்ல, வேறுவர். சங்க பாடல் பாடிய ஔவையார் வேற, ஆத்திச்சூடி பாடியவர் வேற. திண்ணை இடித்து தெருவாக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி. திண்ணை இடித்து தெருவாக்கு தாராபாரதி. எழுச்சிமிக பாடல்களை பாடல் வல்லவர், ஆசிரியர் பணியாற்றியவர், தமிழக ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றவர். புதிய விடுதல்கள், இது எங்கள் கிழக்கு முதலிய இவர்கள் நூல்கள். ஓகேங்களா, தேசியம் காத்த செம்மல் யார்? தேசிய காத்த செம்மல்னா பசும்பொன் முத்துராமலிங்கனார். ஓகேங்களா, இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்ற ஊரில் 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் பிறந்தவர். இவருடைய தந்தையார் உக்கிரபாண்டியார், தாயார் இந்திராணி அம்மையார். ஓகேங்களா, இவருடைய ஆசிரியர்னா குறைவர வாசித்தான். ஸோ இவர் படித்து கொண்டிருக்கும்போது பிளேக் நோய் பரவியதால் இவர் வந்து கல்வியும் நின்றது. அப்படி படிப்பு நின்றாலும் கேள்விகளையும் பட்டறியும் மிகுதியாக பெற்றவர் முத்துராமலிங்கனார். இருமொழியிலும் வல்லமை பெற்றவர். ஸோ இவர் வந்து யாரை வழிகாட்டுனா வங்கச்சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டவர். தமிழகத்தின் சிங்கமானார். இவரை வந்து தேசியம் காத்த செம்மல் யாரு கூறினாங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். ஸோ
ஸோ இவர் வந்து வீரம் இல்லாத வாழ்வும் வேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர். வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சண்மாக சண்டமாருதம் இந்து புத்த சமய மேதை என்று பாராட்டப்பட்டவர். இந்து புத்த சமய மேதை. ஸோ இப்போ இவர் எப்போ இறந்தார்னா 55 ஆண்டுகள் வாழ்ந்து மக்கள் முன்னே பாடுபட்ட பெருமகனார் 1963 அக்டோபர் 30 இயற்கை எழுதினார். ஓகேங்களா. தமிழ்நாடு அரசு பெருமளை போற்றும் வகையில் சென்னை மாநகரில் இவருடைய உருவச்சிலை நிறுவியுள்ளது. நிறுவப்பட்ட சாலைக்கு இவர் பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. நடுவண் அரசு 1995 அஞ்சல் தலை வெளியிட்டது. எது பெரிய உண்மை? ஒரு சிறுகதை கொடுத்துருக்காங்க, அது இப்பாலும் கிடையாது. சுற்றெழுத்துக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சுற்றெழுத்துக்கள் அ இ. பழங்காலத்தில் ஊங்கிற எழுத்து இருந்துச்சு, இப்போ பயன்பாட்டில் இல்லை. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ யா ஆ ஓ ஏ. ஓகேங்களா. ஆங்கிற எழுத்து ஏலா, நீயா நானா, விடை என்ன, ஏன் வந்தாய், யார், நீயோ செய்தாய். ஓகேங்களா. ஸோ என் வினாவுக்கு விடை என்ன? சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார்? உனக்கு பிடித்த பொருள் எது? ஓகேங்களா. இதான் வினாச்சொற்கள். அகர வரிசை கொடுத்துருக்காங்க. அன்பு கொடுத்துருக்காங்க. ஆசை. ஓகேங்களா. ஆசை, இளைஞன், ஈட்டி, உலகம், ஓகே, ஊக்கம், எருது, ஏழை, ஒன்று, ஓவியம், ஓகே, சாரி, 50, ஒன்று, ஓவியம், அவ்வை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இம்பார்ட்மெண்ட் மட்டும் பார்க்கும். ஔவையார் புறநானூறு, தாராபாதி திண்ணை எடுத்து தெருவாக்கு, முத்தாளன் தேசியம் காத்து செம்மல், கடலில் எதுவாக இருத்தல் தாராபாதி கூறுகிறார் மீன். நடுவண் அரசு முதலாளருக்கு அஞ்சல் தெரிவித்த 1995. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட். நம்ம 6th டேர்ம் 2 புக்கை முடிச்சிட்டோம். தேங்க்யூ. ஓகே. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆஸ்பிரன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ. see you in the next video.